அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் மீனராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு பழனி முருகன் பிடிக்கும் அப்படின்னா பழனி முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை சூரியன் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் அமர்ந்திருக்காரு. பொது காரியங்களில் முழு மனதுடன் நீங்கள் ஈடுபடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் ஏழை எளிய மக்களுக்கு இயன்ற உதவிகளை செய்வீங்க. சந்திரனின் ராசி மாற்றங்கள் உங்களுக்கு வியாபாரத்தை முன்னேற்றத்திற்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்காரு. யாரும் செய்து துணியாத காரியங்களை சுலபமாக நீங்கள் முடிப்பீங்க. தொழிலில் முத்திரை பதிப்பீங்க. புதன் 9ஆம் வீட்டில் இருக்காரு. அரசு வேலை கிடைக்கும். தனியார் துறை ஊழியர்கள் மனம் திருப்தியான ஊதியம் பெறுவாங்க. குரு 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. ஏதாவது ஒரு மனசங்கடம் இதயத்தை அழுத்தி கொண்டிருக்கும். சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்காரு. பிரிந்து போன உறவுகளை ஒட்டி வைப்பீங்க. சனி 12ஆம் இடத்துல இருக்காரு. விவசாய தொழில் விறுவிறுப்பாக நடக்கும். கட்டுமான தொழில் உங்களுக்கு சுறுசுறுப்பாக இயங்கும். ராகு 1ஆம் இடத்துல இருக்காரு. அவசரப்பட்டு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. கேது 7ஆம் இடத்துல இருக்காரு. மனைவி பிள்ளைகளால் சின்ன சின்ன மன சங்கடங்களுக்கு ஆளாகலாம். கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தன்னையும் தனது சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்துக்கொண்டு பிறருடன் இணைந்து செயல்படும் வெற்றிக்காக விரும்பும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எதிர்பாராத நன்மைகள் வீட்டுக்கதவை வந்து தட்டும். குடும்ப பொருளாதார நிலையை பொறுத்தவரை பழைய கடன்களை நீங்கள் திருப்பி செலுத்த ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. குடும்ப பொருளாதாரத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியதும் ரொம்பவே நல்லது. தொழில்துறை உங்களுக்கு வியாபாரிகளுக்கு புதிய ஒரு தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பள்ளி கல்லூரி மாணவர்கள் எதிர்கால முன்னேற்றத்திற்காக புதிய தொழில்நுட்பங்களை கற்பாங்க. உடல் நலனை பொறுத்தவரை காய்ச்சல் கை கால் வலி ஏற்பட்டு சிகிச்சையால் விலகும். துப்புரவு தொழிலாளர்கள் குழந்தைகளுக்கான ஆடை தானம் மற்றும் அன்னதானத்தை நீங்கள் செய்வதன் மூலம் பல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மீனராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே பண வரவு சுமாராக இருக்கும். அதிகரிப்பதன் காரணமாக மன உளைச்சலும் உங்களுக்கு. அன்றாட பணிகளில் நீங்கள் கவனத்துடன் ஈடுபடாது. கடன்கள் விஷயத்தில் கவனம் தேவை. திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல இடத்துல வரன் அமையும். குடும்ப விஷயத்தில் 3வது நபரிடம் நீங்கள் சொல்ல வேண்டாம். நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தரும் வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. அலுவலகத்தில் உங்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும். இதனால் உடல் அசதியும் சோர்வும் உண்டாகலாம். சக பணியாளர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. வியாபாரத்தில் சில பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும். பணியாளர்களுக்கு தேவையான ஒத்துழைப்பு எதிர்பார்க்க முடியாது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஓரளவு நிம்மதி தருவதாக அமைஞ்சிருக்கு. அலுவலகத்தில் இறுக்கமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படலாம். பொறுமையாக இருப்பது அவசியம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா 1, 4. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தா 7, 9. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா பெருமாள். பரிகாரமாக தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி பெருமாளுக்குரிய மந்திரங்களை 7 முறை உச்சரித்து வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக மீனம் ராசியில் பிறந்தவர்களுக்கு புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திராட்டாதி 1, 2, 3, 4 பாதங்கள், ரேவதி 1, 2, 3 பாதங்களாக கிரகநிலை நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் திருமணாத பெண்களுக்கு திருமணத்திற்கு முயற்சி மேற்கொள்ளப்படும். பக்தி சொற்பொழிவுகளை கேட்பதில் ஆர்வமும் ஆன்மீகத்தில் ஈடுபடுவது உங்களுக்கு நன்மையும் ஏற்படுத்தி தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய அவ்வப்போது உங்களுடைய பொருளாதார நிலையை சீராக்கும். ஆடம்பர செலவுகளை குறைத்தால் பொருளாதார சிக்கல்களில் இருந்து நீங்கள் மீளலாம். மாணவர்கள் தங்கள் கல்வியில் பள்ளியில் தொழிலில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நல்லவர்களுடன் ஏற்படும் பழக்கத்தால் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும்.
பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். தொலைதூர பயணங்களில் உங்களுக்கு செய்திகளில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் தேடி வரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தொழில் விஷயமாக தீட்டிய முக்கிய பணிகளை நீங்கள் செய்து முடிப்பீங்க. உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரேவதி 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மங்களகரமான மன நிகழ்ச்சிகளில் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய தொழிலை நீங்கள் விரிவுபடுத்தி மேலதிகாரிகளின் பாராட்ட பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய வேலையை காட்டிலும் கடந்து போகக்கூடிய பாதை உருவாகும் அப்படின்னே சொல்லப்படுது. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். பெண்மணிகளுக்காக மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றமாகவும் தொழிலில் பரிபூரண சுகம் கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நேரத்திற்கு உணவு அருந்த முடியாத நிலை ஏற்படலாம். ஆன்மீகத்தில் ஈடுபடுவது ரொம்பவே நல்லது. யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்ல. மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ராசியில் ராகு, தைரிய வீரியஸ்தானத்தில் குரு, பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய், கலஸ்திரஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் புதன், தொழில் ஸ்தானத்தில் சூரியன், லாபஸ்தானத்தில் சுக்கிரன், ஐயன சயன போகஸ்தானத்தில் சனி என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. பலன்கள் உங்களுக்கு இந்த வாரம் உங்களின் ஆற்றல் அதிகரிக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. பகைவர்களை வெற்றி கொள்வீங்க. உடல்நலம் சீராகும். வருமானம் சிறப்பாக இருக்குது. மாணவர்களுக்கு அற்புதமாக இருக்குது. உங்களின் பொருளாதார நிலையும் பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சில நேரங்களில் யோசிக்காமல் பேசி நீங்கள் வம்பில் மாட்டிக்கொள்வீங்க. அதே சமயம் ஆடம்பர செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்துவது ரொம்பவே நல்லது. உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும். வழக்கு விவகாரங்களில் சாதகமான ஒரு தீர்ப்பு கிடைக்கும். உத்தியோகர்களுக்கு அலுவலக பணிகளை சிறப்பாக முடியக்கூடியதாகும். சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்களும் கிடைக்கும். வியாபாரத்தை சீரமைப்பதற்கு நீங்கள் சுயமாக மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள் நிச்சயம் வெற்றியடையும். கலைத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அரசியல் துறையில் நிறைவான ஆதரவு உங்களுக்கு வந்து சேரும். மாணவ மணிகளுக்கு சாதனை புரியக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. காரிய தடை நீங்கும். வாழ்க்கை வளம் பெருகும். எதிலும் இருப்பவர்களுக்கு எடை போடுவது நல்லது. முன்கோபம் ஏற்பட்டாலும் அதனால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை இருக்காது. பண வரவு அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. மனோதைரியம் கூடக்கூடியதாகவும் இருக்குது. எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் சமாளித்து முன்னேறி விடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களின் சூழ்ச்சிக்கு ஆளாகாமல் கவனமாக இருப்பது நல்லது. வழக்கு விவகாரங்களில் சாதகமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய எதிர்பாராத முன்னேற்றம் உண்டாக எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலன்களை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்குது. பழைய கடன்களை பழைய பாக்கிகளை நீங்கள் வசூலாகக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொன்னான காலம் காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.